ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட்டை எப்படி நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல லைன் டிராயிங் பண்றது அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த லேயர்ல வச்சு இதை லாக் பண்ணியாச்சு. அண்ட் தென் யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ லேயர் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த இதை வந்து நன் கொடுத்துட்டு இந்த அவுட்லைன் வந்து we need to give some visible colors, maybe like ரெட்டு இல்லை பர்பிள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கணும். அண்ட் தென் இதை டபுள் கிளிக் பண்ணி இந்த இந்த லைன், அதாவது ஸ்ட்ரோக்ல வர்ற இந்த பாத் லைன் வந்து ரெட்ல இருந்து கிரீன் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ரெட் இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ். ஓகே, எக்ஸாம்பிள் இந்த இதை வச்சுக்கோங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து இதாக இருக்குது அப்படின்னா வந்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்று வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம கொஞ்சம் ஈவனாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மாதிரி இருக்குது, இது பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி இருக்குது, இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் நம்ம பண்ணும்போது நம்ம அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம கொஞ்சம் வந்து ப்ராப்பராக பண்ணால் தட்ஸ் குட். Like you don't have to follow exactly the same thing. இதை எடுத்து லைனில் ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு லைன் எடுத்து இந்த இடத்துக்கு ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து குரூப் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணணும். பிகாஸ் இங்கே டூப்ளிகேட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். லைக் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது எல்லாமே வந்து கொஞ்சம் மேலே மேலே போயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி அந்த குரூப்குள்ளே வந்து அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறோம். ஓகே, மேபி யூ கேன் டூ ஒன் பை ஒன் இந்த மாதிரி. இந்த மாதிரி பட் டசன்ட் லுக் குட். சில மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து இட் நீட்ஸ் டு லுக் குட். பிகாஸ் நீங்கள் இது பண்ண ஃபோட்டோவில் பார்க்குறது வேறு, ட்ராயிங்கில் வந்து வெறும் லைன்ஸ் தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால வந்து இட் ஹேஸ் டு லுக் குட். சில விஷயங்கள் நீங்கள் வந்து ட்ராயிங்கில் இல்லாட்டியும் உங்களுக்கு தெரியாட்டியும் அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நான் இதில் வந்து ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து நான் delete பண்ணணும். எதை delete பண்ணணும்? இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் delete பண்ணணும். இதுக்குள்ளே வந்திருக்க எந்த எலிமெண்ட், ஓ மை காட், ஓகே, இந்த இதை delete பண்ணணும். ஐ மீன் ஐம் ஜஸ்ட் கட்டிங் இட். ஸோ இந்த மாதிரி delete பண்ணணும் ஒன்றா. ஓகே, இப்போ நான் ஷேப் பில்டர் டூல் வச்சு மைனஸ் பண்ணுறேன்னு இருக்கேன். ஸோ இப்போ ஹைட் பண்ணி பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இது வந்துருச்சு. பட் ஐம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட், பட் திஸ் இஸ் ஓகே கைண்ட் ஆஃப் திங். I would call it a very good drawing or something. And see if you can just duplicate this here. இதவே உங்களால் டூப்ளிகேட் பண்ண முடியுதான்னு பாருங்க. more or less பண்ண முடியுது. ஓகே, and then obviously you'll have to add one more this thing. அது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தூக்கி வைக்கலாம். ஏன்னா வந்து மீதியெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒன் தூக்கி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் இன்னும் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் ஹோல் ஆப்ஜெக்டாக இருக்குது. மீதியெல்லாம் கட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மறுபடியும் உள்ளே போய் இதை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகே,
ஸோ இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதை மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் தென் இந்த சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் ஒழுங்காக பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டில் ஒழுங்காக வரும். இந்த இதெல்லாம் தெளிவாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு விடக்கூடாது எப்போவுமே. So this looks good, this looks decent actually. And then let's start this window thing. Okay, window block-க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் இந்த ஹைட்டுக்கு போட்டுக்கணும். அண்ட் தென் அதை வந்து இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இப்படி காப்பி பண்ணிக்கணும். இதை நீங்கள் வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-F கொடுத்துட்டு இப்படி சின்னது பண்ணிட்டு இதவே தூக்கி டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சுட்டு அதை மறுபடியும் சின்னது பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த அடிஷ்னலாக இருக்கிற லைன்ஸ் எல்லாம் delete பண்ணிடுறோம். அண்ட் தென் இப்போ எனக்கு வந்து இதே மாதிரி லைன் தான் இங்கே வேணும் அப்படின்னா இதே தான் கட் பண்ணி நான் எடுத்து வைக்கணும். அங்கிருந்தே எடுத்து வைக்கணும். நான் இன்னொரு லைன் நான் வரைஞ்சேன் அப்படின்னா இட் will not look good. So I'll just go with what is already there. எக்ஸிஸ்டிங் லைன் இருக்கிறத வச்சு நான் it will be good. நீங்கள் எக்ஸிஸ்டிங் லைனில் இருக்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி இப்படி தாண்டியெல்லாம் வெளியே போகக்கூடாது. இது வந்து ப்ராப்பராக முடியணும். இப்போ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இது முடியலன்னு சொல்லிட்டு. இப்படி இந்த லைனில் டச் ஆகணும். இது நிறைய இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும். அதனால we need to make sure that this touches properly. ஸோ இது ரெண்டையும் இப்போ வந்து மறுபடியும் just for a little this thing, டீட்டெயிலிங்காக நான் அதை delete பண்ணிட்டேன். இன்னும் இது டீட்டெயிலிங் பண்ண முடியும், பட் நான் இது வேண்டாம் போகுதுன்னு விடுறேன் இப்போவே. ஸோ அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிட்டு குரூப் பண்ணிட்டு and you have to see if this fits here, and if it didn't fit, I think this looks good, not that bad. I know it is not fitting that properly, but still it's okay. ஏன் ஓகே அப்படின்னு சொல்கிறேன்னா யூ காண்ட் ஆக்சுவலி அப்படியே ஃபிட் பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம அது மறுபடியும் வரையணும். பட் தட்ஸ் நாட் நீடட். நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, தெரியாது உங்களுக்கு ட்ராயிங்கில் பார்க்கும்போது இட் லுக் குட். அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரெண்டு விஷயம் நீங்கள் இப்போ பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, Ctrl+3 கொடுத்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மரம் வந்து வரையணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஃபேஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகே, இந்த ஃபேஸ் பண்ணிவிட்டு I have to go till here. எனக்கு அந்த drawing தெரியலனாலும் I still have to do this. ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் ஒழுங்காக அதை வரைய முடியும். வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம delete பண்ணணும். நான் தெரிஞ்சதை தான் வரைவேன் அப்படின்னு நம்ம வரைஞ்சோம்னா அது சரியாக வராது. ஓகே, ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சா? இப்போ இதை நான் குரூப் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பிளாக்கை அடுத்த பிளாக் என்னோடதுல வச்சுட்டேன். ஓகே, அப்புறம் இது ரெண்டையும் எடுத்துட்டு இன்னும் 2 பிளாக் வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துக்கு போயிடுச்சா? அடுத்தது இன்னும் ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்கையும் வைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த 5 பிளாக்கும் வச்சாச்சு நான். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது முடிஞ்சிச்சு. ஆல்ரைட். ஸோ இப்போ இது மேபி நான் வந்து இது கொஞ்சம் சின்னது, ஐ மீன் இது வந்து பேஸ் கொண்டு மாற்றலாம். கொஞ்சம், ரொம்ப மாற்றக்கூடாது, கொஞ்சம். இதுவும் அதே தான். இது பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது தெரியுதா? இதுதான் பேஸ் அதோடது. அதுக்கு அளவாக கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். அவ்வளோதான். அண்ட் தென் திஸ் ஒன் டூ, இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் கொஞ்சம் கீழே இருக்குது. அவ்வளோதான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு பிளாக்காக இருக்குது. அடுத்தது we need to do this thing, like this block, the one which you see here. நம்ம இதை ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு ஃபிட் ஆகலை நினச்ச மாதிரியே. ஸோ we'll just delete this thing, ungroup பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை delete பண்ணிடலாம். இதை வந்து கொஞ்சம் இன்னும் ரொட்டேட் பண்ணி ஓகே இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து இதில் இந்த ஒரு பிளாக்குக்கு மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக வரைகிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் ஃபுல்லாக தேவையில்லை. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சேம் திங் வித் தீஸ் அதர் பிளாக்ஸ். இப்போ இந்த பிளாக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் நீங்கள் அப்படியே தனியாக எடுத்துக்கிட்டு ஓகே யூ கேன் delete most of the things, like for example இந்த லைன் வேண்டியதில்லை, இந்த லைன் வேண்டியதில்லை, இந்த லைன்
இது இது இப்போ பிளாக் உங்களுக்கு கலர் தெரியுதா பிளாக் மாதிரி இதை நீங்க இதுக்கா ஆக்சுவலா என்னன்னா இதுல ஒரு லைன் போட்டு திஸ் இஸ் பேசிக்கலி ஃபார் இந்த ஷேப் பில்டிங் திங் இப்போ இதெல்லாம் delete பண்ணிடலாம் ஷேப் பில்டிங் delete ஆயிடுச்சா இதை delete பண்ணிடலாம் கடைசியில் ஓகே you will have to select this and delete this delete ஓகே இப்போ இதெல்லாத்தையும் குரூப் பண்ணியிருக்கீங்களா ஆல்ரெடி குரூப்பாக இருக்கா நான் குரூப்பாக இல்லை சரி குரூப் பண்ணிட்டு இதை தூக்கி இங்கே வைக்கணும் ஓகே இங்கே வைக்கணும் இங்கே வச்சுட்டு இது கொஞ்சம் ஸ்லாண்டடாக இருக்குது அதனால இங்கே வச்சுட்டு லேஸாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் சேம் திங் கோஸ் ஹியர் இங்கே வச்சுட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பில்லை எனக்கு ஆனால் நீங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது யூ வில் நோ த டிஃப்ரென்ஸ் வாட் ஐம் டெல்லிங் ஹியர்ங்கிறது ஏன் நான் வந்து அவ்வளோ இதாக சொன்னேன் ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யூ வில் see the difference later இதுவும் அதே தான் இது வந்து நம்ம அங்கே ஃபுல் சர்க்கிள் போடாட்டியும் இங்கிருந்து we can draw a line here and then same goes here இது வந்து நான் இதுதான் போட்டிருக்கணும் அங்கே சர்க்கிள் தான் போட்டிருக்கணும் பட் ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ் ஃபார் ஐனா இது வச்சுக்கலாம் இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த இதுவும் இவ்வளோ வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இதை நம்ம மேபி இது நான் அப்புறம் பண்ணுறேன் உங்களுக்கு இதை வந்து வேற கலரில் வச்சுக்கலாமா த கலர் ஸோ ஒரு பர்பிள் மாதிரி கலரில் வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இது வந்து ஓகே வெல் ஜஸ்ட் பில் திஸ் ஒன்லி இதை குரூப் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டு இந்த இதை வந்து பிளாக் பை பிளாக்காக வந்து அடுக்கணும் ஓகே அஞ்சு பிளாக் இருக்கு 5 பிளாக்கே எடுக்கணும் 5 பிளாக்கே அடுக்கியாச்சு இப்போ உங்களுக்கு எவ்வளோ லைன்ஸ் தெரியுதுன்னு பாருங்க ஓகே you will have to carefully remove these things like let me select this thing and duplicate this for other areas okay so இப்போ I'll have to cut down few lines from this okay ஏன்னா let me explain you so இதெல்லாம் delete பண்ணிடலாமா இதெல்லாம் okay so இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இதுவும் வேண்டாம் so and then you have to delete these lines and just group this thing அதுக்கு முன்னாடி you will have to cut down these overlay lines நம்ம இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாமா இப்போ இந்த பிளாக் ஹைட் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து 2-3 இந்த இதை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இந்த ஃபேஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஓகே ஸோ இது இருக்காது இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நான் வந்து ஷேப் பில்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன் ஷேப் பில்டர் எப்படிங்கிறத நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம் ஸோ இப்போ இதை வச்சாச்சுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பிளாக் நோ ஃபர்ஸ்ட் பிளாக் வி ஆல்ரெடி ஹேவ் அதை தான் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம செகண்ட் பிளாக் வைக்கலாம் செகண்ட் பிளாக் வச்சுட்டு செகண்ட் பிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இல்லை ஓகே அதனால இது வேண்டியது இல்லை அதாவது லாஸ்ட் ஒன்னுக்கு தான் ஃபிஃப்த் ஒன் இருக்கு இந்த இடத்துல தான் ஃபிஃப்த் ஒன் இருக்கு ஓகே I mean I'll have to do some arrangements here it looks like let's try to do some gimmicks okay alright so ஃபிஃப்த் ஒன்னுக்கு தான் அந்த இது இருக்கு ஃபிஃப்த் ஒன்ல இங்க எப்படி மரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the last one goes like let's cut down that எப்படி போகுதுன்னா it goes like this right so let's try our best to do this இதுலேருந்து இது தெரியாது இந்த மரம் வந்து இங்க இருந்து ஏன்னா கட்டாயி உள்ள போற மாதிரி இருக்கும் இந்த செகண்ட் மரத்தோட கட்டு மாதிரி தான் தெரியும் ஓகே same thing goes here
இங்கேருந்து இந்த மாதிரி. ஓகே, இதை இங்கே delete பண்ணிடலாம் பிகாஸ் இது தெரிய போகிறதில்ல. ஸோ சேம் திங் கோஸ் ஹியர். ஐ திங்க் அங்கே அந்த மரமே வராதுன்னு நினைக்கிறேன். இல்லை வருதா? வருது, வருது. Okay, so let's just do this thing. Same. Won't show this again. Click here, delete. Click here. This one goes still there. Doesn't need it. Okay. So go from here to here. This one is a little complex because we don't have a proper image. So don't, you know, just don't panic because of this thing. The image is not that clear. நல்ல image clear இருந்துச்சுன்னா it's not a big deal. Okay, so you can cut down this thing and you can move this here, right? No. Okay, so இப்போ இந்த இடத்துல இருந்து கட் பண்ணலாமா? They have this thing. Okay, okay, I'll just cut this here. Here, இதை கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எப்படி இந்த ரெட்டும் மரம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லேசாக இப்படி வந்து இப்படி போய் they have this thing here. Okay, this is a little messy. இதை delete பண்ணிக்கலாம். And this one too. இங்கிருந்து இது வரைக்கும் delete பண்ணிக்கலாம் because obviously நம்ம விண்டோ வரங்காட்டி நமக்கு அந்த ஏரியாவெல்லாம் தேவைப்படாது. ஸோ இது மட்டும் இப்படி வச்சுக்கலாம். Okay, and then this needs to be deleted as well. And this one இதை தான் delete பண்ணணும் because இது இங்கிருந்து இப்படி வருதா? அப்போ சார்ட் ஆஃப் இப்படி தான் வரும். கரெக்டா? கரெக்ட். நான் தப்பாக வரைஞ்சிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். இங்கேருந்து இப்படி தானே வரணும். பிகாஸ் அதோட மேலே தான் இது போகிறங்காட்டி it has to look like this. Anyways, that's also a good thing. That's okay. Not a big deal. But still, these things matters when you know. Like this. You have to. You will see the results at the end. Like ஏன் flow பண்றோம் அப்படிங்கிறது you will see later. Okay. Then you will have to cut down this line here. And we will have to draw this. Okay. Oops. Okay. Okay, you'll have to cut down this thing. This. Cut down this and this and this. Do this, and here it has to be a little different because இங்கிருந்து இங்க வரைக்கும் it will be visible. The hump will be visible like this. Okay.
Alright, so we have to cut down this thing, and we have to cut down this thing. Okay, இப்போ தான் நம்ம இந்த எல்லாத்தையும் எடுத்து விடணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அந்த எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு கலரில் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம மறுபடியும் அதெல்லாம் ஹைட் பண்ணோம். இப்போ எனக்கு இந்த லைன் வேண்டியதில்லை. இந்த லைன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேண்டியதில்லை. ரைட், நோ ஐ ஸ்டில் நீட் டு, ஏன்னா இதுக்கு தான் வந்து ஷேப் பில்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ நான் வச்சுட்டு இப்படி நான் ஓகே ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து எல்லாம் குரூப்பாக இருக்கிறங்காட்டி எல்லா லைனும் செலக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஏன்னா ஷேப் பில்டர் வச்சு கட் பண்ணனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கே. ஓ, மாற்றி கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸ்டில் லீவ் சம் பார்ட்ஸ். லைனை தாண்டி அது இருக்கவே கூடாது என்றைக்குமே. ஓகே, and this one, right? இங்கே I think there is another tool, eraser. ஷார்ட்கட் என்னன்னு பார்க்கலாமா? Where is eraser? Path eraser tool. No, it's too complex. Okay, it has to look like this. இதெல்லாம் பண்ணாதான், ஓ மை காட், இங்க பார்த்தீங்களா தப்பு பண்ணியிருக்கேன். இது கட் ஆகக்கூடாது, அந்த விண்டோ தான் கட் ஆகும். இங்கே சரிதா, விண்டோ தானே பின்னாடி இருக்கு, அதனால விண்டோ தான் கட் ஆகணும், அந்த சர்க்கிள் கட் ஆகக்கூடாது. ஓகே, சரி, சர்க்கிள் இல்லைன்னா கையிலெல்லாம் போடவே முடியாது. இட் பி லைக் வெரி ஹார்ட், பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் ஹியர். Okay, so this is all done till this play. Okay, let's do the same here. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு I'll do the red part, the one which you see here, the red block or something. Okay, so let me இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே போகுது ஒரு ஸ்டெப்பு, இங்கே போகுது ஒரு ஸ்டெப்பு, இங்கே போகுது ஒரு ஸ்டெப்பு, இங்கே போகுது ஒரு ஸ்டெப்பு, இங்கே போகுது ஒரு ஸ்டெப், இங்கே போகுது, இங்கே போகுது, till here, and it goes like this. ஒரு சின்ன பிளாக் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கு அந்த இதைய, ஏன்னா அந்த உடன் பார்ட்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாக் இங்கே இருக்கு. obviously it has to look like a thing, ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கணும். மேபி லைக் இல்லைன்னா அது இங்கே கூட கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி. இந்த போர்ஷனை கட் பண்ணணும் நம்ம. oops, this one too. ஓகே, ஸோ இந்த ரெட்டு உள்ளே போனங்காட்டி அது உள்ளே பின்னாடி இருக்கிறது தெரியாது, அதனால நம்ம இங்கேருந்து இதை மட்டும் வரைஞ்சா போதும். அண்ட் தென் அப்படியே அதை காப்பி பண்ணி இங்கே வச்சுட்டு யூ கேன் கட் till this place and just delete this thing. Maybe we can do some more lines here to make it look more,
more good sort of thing, but it's again you have to delete so many this thing. நீங்கெல்லாம் இதெல்லாம் delete பண்ணணும். Okay, let's try this. இதெல்லாம் delete பண்ணணும். And then this one, I don't know. It's a messy, it's so messy. Oh my god. Yeah, they delete பண்றேன் தெரியல, delete பண்ணிட்டு இருக்கேன், but it's okay. Okay, that's fine. இங்கேயும் அந்த block, இங்கேயும் அந்த மாதிரி ஒரு block. Okay, obviously it'll have some depth. இதெல்லாம் தான் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. Okay, might sound too silly, but yes, all this matters. Okay, so இப்போ இந்த block முடிஞ்சிருச்சா? இப்போ again we have to do something similar the other side. இதையவே எடுத்து கொண்டு போய் அதர் சைடில் வைக்க ட்ரை பண்ணலாம், பட் ஓகேவா செட் ஆயிருச்சு. Like, yeah, obviously there are some problems, but you can still manage with this. சும்மா கொஞ்சம், it's not like you have to do exactly how it is. You can make some little modifications, and the thing is it has to look good, that's all. Like, end of the day, the end product should look good. இதை கூட இங்கிருந்து எடுத்து இப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, பிகாஸ் அந்த பக்கம் தெரியலன்னு சொல்லிக்கலாம். And this one, obviously you will have to do some nice job here to justify the drawing. Okay, this way it has to look good. Okay, right, delete and delete, because இதுக்கு கீழே தான் அந்த இது போயிருக்கும். ஓகே, இந்த உடன் போர்ஷன் வந்து அதுக்கு அந்த பக்கம் தான் போயிருக்கும், அதனால இங்கேயே நிறுத்திக்கலாம். And this one, right, இதெல்லாம் எனக்கு இந்த சின்னதாக கூட தெரியக்கூடாது, தப்பே இருக்கக்கூடாது. And then once this is done, you just have to check step by step progress. This looks good. Maybe இப்போ வந்து we can try this one, like இங்கே நம்ம வச்சிருக்கோம்ல இது எல்லாத்தையும், அதுக்கு maybe we'll just do this first and இதெல்லாம் கடைசியில் பண்ணலாமா, ஹைட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குது. 2, 3, 4, 5. Change it to red. ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இது வேண்டாம், ஐம் சாரி, இது வேண்டாம். ஓகே, இதுவும் வேண்டாம். இது இங்கிருந்து இது வரைக்கும் வேண்டாம். இது வேண்டவே வேண்டாம். இந்த லைனும் வேண்டியதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். I'm just little, double checking things because this is too little sort of complex. எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்தில் இருக்கு. So we don't have an option. நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் முன்னாடியே, பிகாஸ் நம்மளோட லைன் வந்து இப்படி தானே போக போகுது இப்படி, அதனால நம்ம இங்கேயே கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, yeah, something like that for those two things. This one from here to here, from here to here to here.
Okay, let's just do some adjustments here. Blocking இங்கே தான் போகுது, அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இது வேண்டியதில்லை. And same thing goes with this. Oops. அது எல்லாமே உள்ளே போயிடும், அடியில் போகிறங்காட்டி we don't have to be worried about all that things. இந்த மாதிரி இதுவும் அதே தான், இதுவும் தேவையப்படாது. பட் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் delete பண்ணிட்டா you can't have that same thing back again. So you got to be very very careful before deleting some object. Because இது ஓகே, இன்னும் நீங்கள் போக போக காம்ப்ளெக்ஸ் ட்ராயிங் எல்லாம் பண்ணும்போது delete பண்ணிட்டா it's so hard to retrieve things. So this looks good so far. I don't see any problem with this. Maybe I'll open up this thing. We'll go one by one. இதில் இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. இந்த லைன் இதெல்லாம் எப்படியும் கண்டினியூ ஆக போகிற லைன்ஸ் தான், அதனால் இங்கேயே கட் பண்ணிக்கலாம். இங்கே 5th ஒனுக்கு வேலையே இல்லை. Okay, so this one should be like, I don't know how this one works. Looks too messy to my eyes. Okay, alright, maybe எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இது இப்படி போகுமா, இப்படி போகிறது இல்லை. பிகாஸ் இது இப்படி தான் போகும், எப்படின்னா இப்படி தான் போகும். It has to look like this, I guess. Okay, something, I don't know, maybe I'm a little lost now. Because இது இப்படி தான் போகும், இது இப்படியே வச்சுக்கலாம். இது எனக்கும் கொஞ்சம் சரியாக தெரியல. டிராயிங்கோட இமேஜபிலிட்டி சுத்தமாகவே இல்லை. So I'll just do something which is acceptable. Okay, delete. Okay, this one should delete here. Okay, and this looks good so far, but I'm not sure about the top area. That looks messy. Okay. அஞ்சாவது ஒன்றுக்கு தேவையே இல்லை. ஓகே, delete பண்ணுறோம். Okay, same thing with this. Alright.
That's it. I have to do some little, know, touch up sort of thing here. Okay, it's almost done. We need to draw these smaller blocks. சும்மா இந்த மாதிரி வந்து போதும். Finally, you can draw these lines, the smaller lines to give a good, nice look. Maybe why not? Why finally? So this far you have done this. இந்த மாதிரி எனக்கு வெளியே போகக்கூடாது. Okay, that's so disturbing to see. இப்படி இருக்கணுமா? இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொரு போர்ஷனாக கம்ப்ளீட் பண்ணலாம். Maybe we'll do this portion and then the filling எல்லாம் we can do later, like this all in between stuff. Okay, so we'll just do a little, what to call this thing, but just do some sort of patch, because I don't see a complete object here. I don't know why, but I don't see it. And same thing with this. You just draw first ஒரு இதை வரைஞ்சிட்டு and then you have to do this thing, இந்த இதை போட்டுறணும். அதை தாண்டியே போட்டுறணும். ஏன் தாண்டி போடணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ குரூப் பண்ணிவிட்டு if you do this thing அந்த லைன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது எனக்கு. So it look nice, that's all. Nothing much. So you can delete these lines and it will look good. This is going to hide here and this one is going to be deleted, 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 deleted. Okay, right, so we still have to do little about this one, I know, but maybe we can do like this. Even I don't have a clue what it is there, but we have to do something and fill the gaps in the மாதிரி. You don't have to do more like a very complicated things, but simple lines like this fill the place. But you have to fill it anyway. You don't have an option.
That's that. So this is pending. We will continue this portion. So we will start working on this area now. இப்போ can we இந்த block மட்டும் பண்ணலாமா? எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Because okay, இந்த மாதிரி okay, sorry, இதை இங்கே டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கணும். and then obviously இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு இதை இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. and this one. So maybe இந்த ரெண்டு லைன் parallel வராதுங்காட்டி மேபி அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க because it has to look good. அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. and then this can be little, this shouldn't be a big deal because இது தெரியாது. அவ்வளோ பெரிய ட்ராயிங்கில் அவ்வளோ இதாக அது வராது. பட் ஸ்டில் அதுக்காக ரொம்ப இதாகவும் வரைஞ்சிடக்கூடாது. சும்மா கிறுக்கி வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த என்ன இருக்கோ அதையே. அது ஒரு வேளை ரொம்பவுமே நமக்கு ஒன்றுமே தெரியல, வழியே இல்லை அப்படின்னா வேணால் மேபி we can ட்ரை சம்திங் லைக் ஃபில்லர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அதை வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அந்த இதுவும் போட்டாச்சு. இன்னும் வந்து அந்த பிளாக்ஸ் மட்டும் பண்ணணும். ஸோ பிளாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இங்கெல்லாம் வரைஞ்ச மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ண வேண்டாம். ஏன் அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அது வரைக்குமே நிறையா வருது. இந்த உட்டோட கண்டினியூட்டி இங்கெல்லாம் வருது, அதனால வரைஞ்சோம். இந்த உட்டோட கண்டினியூட்டி இது வரைக்கும் வருது, அதனால வரைஞ்சோம். ஆனால் நம்ம மேலே வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இது மட்டும்தான். யூனோ இட் டசன்ட் ஹேவ் டு பி லைக் ஸோ திஸ் திங் லைக் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாகலாம் இருக்க வேண்டியது இல்லை. அதனால நம்ம ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு ஒரு இதாகவே வரைஞ்சிக்கலாம், கொஞ்சம் ரேண்டமாகவே வரைஞ்சிக்கலாம். நம்ம அவ்வளோ கீழே வந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது 1, இது 2, ஏன்னா இது 3, 4. சொன்ன மாதிரி ரொம்ப அப்படியே இருக்கணும் அந்த மாதிரியே வரைஞ்சிங்கன்னா அது ஆஸ்தட்டிக்லி இட் ஒன்ட் லுக் குட் லேட்டர் பாயிண்ட்ல. இந்த இதை இங்கே வச்சுக்கலாம். நம்ம இந்த இதை இது வரைக்கும் போகுது. ஓகே, ஆப்வியஸ்லி இந்த இதுவும் வந்து இது வரைக்கும் போகுது. ஓகே, கீழே ஒரு பிளாக் வச்சுக்கலாம் இங்கே. ஓகே, இதுவும் வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது அவ்வளோதான். மேபி நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஓகே, இப்போ இது மட்டும் சரி பண்ணிக்கணும். இது வேண்டியதில்லை. இந்த இது அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. மேபி இவ்வளோ கூட நிறுத்திக்கலாம். ஆப்வியஸ்லி இதை கரெக்ட் பண்ணணும் இது வரைக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பண்ணுறதுல இருக்கிறத டவுன்லோட் பண்ணணும். ஓகே, அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸில் இருக்கிறத கொஞ்சம் வரைஞ்சிக்கணும், கொஞ்சம் பெருசாக இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இப்படி வச்சுக்கணும். செலக்ட் பண்ணி அப்படியே அதை டூப்ளிகேட் பண்ணணும். சும்மா வந்து ரீடூ பண்ணக்கூடாது எப்போவுமே. அதை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இதை மட்டும் சரி பண்ணலாம். இப்போ என்ன மாதிரி, இப்போ இங்கே வந்துட்டு இங்கேருந்து இப்படி. ஓகே, இதை கட் பண்ணிக்கலாம். இங்கேயே முடிஞ்சிடும். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இப்படி இருக்கக்கூடாது. இது ஆப்ஜெக்ட் வந்து அடியில் போகிற மாதிரி இருக்கணும். பட் அவ்வளோ இதாக பண்ணணும்னு இல்லை. லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் திஸ் வே. அதெல்லாம் நான் உங்களுக்கு போக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது obviously ஃபுல் லென்த்துக்கு போகும். அண்ட் சேம் திங் ஹியர். இதெல்லாம் கட் பண்ணும். இங்கே கொஞ்சம் இங்கே கட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் கட் பண்ணணும். இதிலிருந்து இது வரைக்கும் தேவையில்லை, delete பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் கட் பண்ணணும், delete பண்ணிக்கலாம். இதையும் delete பண்ணிக்கலாம். இதையும் delete பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் ஷேப் பில்டரை வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் இங்கேயும் அதே தான். இங்கே ஷேப் பில்டர் வச்சு இந்த உள்ளே போகிற லைனை கட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் நீடட். இது வந்து இங்கேருந்து ஒரு மாதிரி போகும் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் தென் இந்த லைன் வந்து இது வரைக்கும் போகணும். பட் அது கொஞ்சம் மாற்றணும். பட் தட்ஸ் ஓகே, வி கேன் கோ திஸ். இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் தானே அது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்படி. ஓகே, ஸோ இந்த இதுவும் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் வி ஹாவ் டு புட் தீஸ் லைன்ஸ், லைக் இங்கிருந்து போகிற லைன்ஸ் மட்டும் போடணும். மேபி இதோட கலர் மாற்றிக்கலாம், எனக்கு இது தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கலர் இருக்கிறங்காட்டி, ப்ளூ கலர் இருக்கிறங்காட்டி இட்ஸ் லிட்டில் யூனோ தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல கலர் மாற்றிக்கலாம். இங்கிருந்து இப்படி போயிட்டு we have to do this thing. ஓகே, இதெல்லாம் வந்து இது ஓகே, இது வரைக்கும் போகணும். இது வரைக்கும் போகணும். இதை இங்கே வச்சுக்கலாம். இதையும் இப்படி வச்சுக்கலாம். இந்த லைன் போகிறது இங்கேருந்து இங்கே போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, and make sure it doesn't cross this. Okay, this might sound too silly, but it works. ஸோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஒரு சின்ன லைன்னா கூட இட் ஷுடன்ட் பி லைக் கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த லைன் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அந்த எட்ஜ் ப்ராப்பராக கட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இதை இங்கே வந்துக்கலாம், இதை இங்கே கொண்டு வந்துக்கலாம், இதை இங்கே கொண்டு வந்துக்கலாம். And then obviously there is no this thing. இங்கிருந்து இங்கே கட் பண்ணலாம். This one done. I think we almost did this. இதையும் கட் பண்ணிக்கலாம், இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்கு. இந்த போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா we have to இட்ஸ் சார்ட் ஆஃப் ஃபில்லர் மாதிரி தான் நான் இதை பண்ண போகிறேன். பிகாஸ் சரியாக தெரியல. ஓகே, இந்த மாதிரி இப்படி பண்ணியாச்சு. இதை சும்மா இங்கே இது அதோட திக்னஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இங்கேருந்து ஒரு லைன் போட்டு அந்த இது மாதிரி. ஓகே, இங்கேருந்து ஒரு லைன் போட்டு இது மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் போட்டுருணும், இங்கேருந்து ஒரு லைன் போட்டுருணும், இங்கேருந்து ஒரு லைன் போட்டுருணும். அவ்வளோதான். ஐ திங்க் we did this. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இதை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் எங்கேயோ மிஸ் ஆன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இந்த லைன் போடாதது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு, ஆடா தெரிஞ்சிச்சு. Apart from that, everything else is looking good. Okay. 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 ஸோ இப்போ நான் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இதை வரைஞ்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வரையல அப்படின்னா இட் won't look good. இப்போ பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் டீசென்ட், ரைட்? இது நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு வேலை பண்ணல, நம்ம பாட்டுக்கு ஒன்னொன்னையும் ஒரு மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் will not look good. ஓகே, அதனால தான் நம்ம அதை அவ்வளோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த இது போடுறது, அந்த what do you call it, like அந்த ஃபுல் எக்ஸ்டென்ஷனுக்கு வரைஞ்சு ஒரு ஆப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக வரைஞ்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறது. இல்லை, நம்ம இப்படியே வரைஞ்சிருக்க முடியும், ஜஸ்ட் லைக் தட் இங்கேயே வரைஞ்சிருக்க முடியும். பட் அது வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கிருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம அந்த மாதிரி வரைஞ்சிருந்தா வராது. ஸோ இந்த மாதிரிலாம் தப்பு இருக்கக்கூடாது. ஸோ எவ்ரி திங் எல்ஸ் லுக்ஸ் குட் டு மீ. ஓகே, இவ்வளோதான் இந்த டிராயிங். ஓகே, so that's it.